இந்திய பாராளுமன்றத்தில் 3 மொழிகளில் பேசுவேன் என்று பேசிய அதிமுக கரூர் வேட்பாளர் தங்கவேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பேச்சு. கரூர் பாராளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி கட்சி செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் திமுக மேலிட பொறுப்பாளர் எம்பி அப்துல்லா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா, எம்எல்ஏக்கள் இளங்கோ, சிவகாம சுந்தரி, சிஎம், சிபிஐ, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய கரூர் பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு ஜோதிமணி, ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை பயணம் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டுவரும் மக்களுக்கு எதிரான சட்டங்களுக்கு எதிராக பெரிய யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தோம். தமிழகத்தில் உள்ள அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடனும் பிரதமர் மோடியுடனும் நட்பு பாராட்டி வந்தனர். தமிழகத்துக்கு அமரத்தோ வெள்ள நிவாரணத் தொகை ஒன்றிய அரசு தயாபசை வழங்க முடியாது என தெரிவித்தது. ஏன் எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு எதிராக போராடவில்லை? இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி தனித்தனியாக தேர்தலில் போட்டி போடுகின்றனர். பாரதிய ஜனதா கட்சிகளும் அதிமுக கட்சிக்கும் வாக்களிப்பது ஒன்றுதான். கரூரில் நிறுத்தப்பட்டுள்ள அதிமுக வேட்பாளர் 3 மொழிகளில் பாராளுமன்றத்தில் பேசுவேன் என பெருமையாக கூறி வாக்கு சேகரித்து வருகிறார். எத்தனை மொழிகளில் பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல, எதை பற்றி பேசுகிறோம் என்பதுதான் முக்கியம். 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வேலைவாய்ப்பின்மை, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் என பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்த காங்கிரஸ் உறுப்பினர்களை பாரதிய ஜனதா அரசு இடைநீக்கம் செய்தது. ஆனால் பாராளுமன்றத்தில் அமர்ந்திருந்த அதிமுக உறுப்பினர்கள் பாஜக அரசுக்கு ஆதரவளித்து அமைதி காத்தனர். போராடலாம்ல. நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக 10 வருஷம் தப்பு பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. இப்பவாவது உங்களுக்கு புத்தி வந்து நீங்க மானம் இருந்தா போய் போராட வேண்டியதானே? போராட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பயம். பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவும் ஒண்ணுதான். இதுக்கு ஓட்டு போட்டாலும் ஒண்ணுதான், அதுக்கு ஓட்டு போட்டாலும் ஒண்ணுதான். ரெண்டுக்கும் வேறு மாற்று கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான். ஆனா எங்களுக்கு அந்த நிலைமை இல்லை. நாங்க தமிழ்ல தான் பேசுவோம், நாடாளுமன்றத்துல அப்பப்ப ஆங்கிலத்திலையும் பேசுவோம். ஆனால் எங்களால் அண்ணா அப்துல்லா உட்கார்ந்திருக்காரு. நாங்க நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு எதிரான யுத்தத்தை நாங்க நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க விலைவாசி உயர்வுக்கு எதிராக பேசுவோம், வேலை வாய்ப்பின்மைக்கு எதிராக பேசுவோம், குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக பேசுவோம், நரேந்திர மோடி அரசாங்கத்தின் விவசாய விரோத சட்டங்களுக்கு எதிராக நாங்கள் பேசுவோம், தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டின் உரிமையின் மீதும் கை வைக்கின்ற நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவோம். பேசினா என்ன பண்ணுவாங்க? எங்களை இடைநீக்கம் பண்ணுவாங்க. அப்துல்லா சொன்ன மாதிரி இப்போலாம் நாங்க நாடாளுமன்றத்துக்கு உள்ள இருக்கிறத விட நாடாளுமன்றத்திற்கு வெளியில் இருக்கிற நேரம் தான் அதிகமா இருக்கு. நான் எடுத்த உடனே கேஸ் சிலிண்டர் விலையேறிச்சு, நாங்க போராடணும், அதுக்கு சஸ்பெண்ட். இப்ப நாடாளுமன்றத்திற்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் சொல்லி சஸ்பெண்ட். நான் சபாநாயகர்கிட்ட சொல்றது, சார் எப்ப பார்த்தாலும் ஜோதிமணி ஜோதிமணின்னு எழுதி படிக்காதீங்க. சஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன்னா வருகை பதிவேடுல கையெழுத்து இருக்குதான்னு பார்த்துட்டு தயவு செஞ்சு சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். எடுத்த உடனே ஜோதிமணின்னு எழுதி படிச்சா எப்படி அப்படின்னு சொல்றது. அந்த அளவுக்கு நம்ம நாடாளுமன்றத்தில் நானோ அண்ணன் அப்துல்லா அவர்களோ இந்தியா கூட்டணி எம்பிக்களோ நாங்க திறமையா பேசுறோம். அப்ப உங்களால பேச முடியாது. நீங்க ஹிந்தியில பேசினாலும், தமிழ்ல பேசினாலும், ஆங்கிலத்துல பேசினாலும் பேச வேண்டிய விஷயங்களை பேச முடியலன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. மொழி முக்கியம் இல்லை, நம்ம என்ன மாதிரியான சப்ஜெக்ட பேசுறோம்ங்கிறது தான் நமக்கு முக்கியம்.